உங்களோட வாழ்க்கையில் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் உங்களோட தன்மானத்தை விட்டு கொடுக்காம உங்கள் மனசாட்சிப்படி நீங்கள் வாழும்போது உங்களை சுற்றி இருக்கிறவங்க நீ ரொம்ப தலகணத்தில் ஆடுற, நீ ரொம்ப ஓவராக போகிற, தலகால் புரியாமல் இருக்க இப்படின்ற மாதிரி நம்மளை பல பேர் பல விதமாக டார்கெட் பண்ணி பேசுவாங்க. மனசாட்சிப்படி நீங்கள் நடந்துக்கிறதும் நீங்கள் நேர்மையாக இருக்கிறதும் பார்த்திங்கன்னா பல பேருக்கு மனசில் உறுத்திக்கிட்டே இருக்கும். அதனால் உங்களை பல விதத்தில் விமர்சனம் பண்ண தான் செய்வாங்க. ஒரு சில பேர் தப்பாக கூட பேசுவாங்க. அடுத்தவங்க என்ன நினச்சாலும் நினச்சிட்டு போட்டோம், என்ன பேசினாலும் பேசிட்டு போட்டோம் அப்படின்னு நீங்கள் உங்களோட வாழ்க்கையை வாழ ஆரம்பிங்க. அடுத்தவங்களால் நம்ம வாழ்க்கையை பேச தான் முடியும். நம்மளோட வாழ்க்கையை நம்ம தான் வாழணும் அப்படின்ற யதார்த்தத்தை புரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. தீர்வு அப்படின்ற ஒரு விஷயம் எல்லா பிரச்சனைக்குமே கண்டிப்பாக ஒரு முடிவாக இருக்கும். ஸோ நம்மளோட பிரச்சனைகளுக்கு நம்மளை தவிர யாரும் சரியான தீர்வை எடுக்க முடியாது அப்படின்றத ஃபஸ்ட்டு முழுசாக நம்புங்க. நம்மளோட பிரச்சனைகளை நம்மளாலவே தீர்க்க முடியல அப்படின்றப்போ யாராலையும் அதுக்கு தீர்வாக இருக்க முடியாது அப்படின்றதையும் புரிஞ்சு நடந்துக்கோங்க. எப்போவுமே நம்ம லைஃப்பில் ஒரு விஷயத்த இழக்கிறோம் அப்படின்னா அந்த இடத்துல நம்ம என்ன மனசில் வச்சுக்கணும் அப்படின்னா, ஏதோ ஒரு விஷயத்த நம்மளுக்கு இதை விட பெஸ்ட்டாக கொடுக்கறதுக்கு இந்த காலம் காத்துட்ருக்கு அப்படின்றத முழுசாக நம்புங்க. முடிஞ்சு போன விஷயங்களை என்றைக்குமே கனவை நினச்சி மறந்துடுங்க. அதே மாதிரி ஒரு சில விஷயங்கள் ஆரம்பிக்குது அப்படின்னு நம்ம நினைக்கிறப்போ பார்த்திங்கன்னா அது முடிவுக்கு வந்திருக்கும். ஒரு சில விஷயம் முடிவுக்கு வந்திருக்கு அப்படின்னு நம்ம நினைப்போம். அப்போ தான் பார்த்திங்கன்னா அதுலேருந்து அடுத்த விஷயம் ஆரம்பிக்கவே செய்யும். எந்த ஒரு விஷயத்துக்குமே பார்த்திங்கன்னா ஆரம்பமும் சரி முடிவும் சரி முடிவே கிடையாது அப்படின்றத முழுசாக தெரிஞ்சுக்கோங்க. எல்லா விஷயங்களையும் ஃபேஸ் பண்ணுற தைரியம் நம்மளுக்கு எப்போ வரும் அப்படின்னா, நம்ம லைஃப்பில் நிறைய கசப்பான விஷயங்களை நம்ம கடந்து வந்ததுக்கப்புறம் தான் அந்த ஒரு பக்குவம் அப்படின்றது நம்மளுக்கு கண்டிப்பாக வரும். நம்மளுக்கான கடமைகளையும் நம்ம லைஃப்பில் நிறைய நல்ல விஷயங்களையும் நம்ம செய்யும்போது அதோட பலனை என்றைக்குமே பார்த்திங்கன்னா எதிர்பார்த்து செய்யக்கூடாது. ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா அதுக்கான அங்கீகாரம் கிடைக்கணும்னு நினைப்போம். அப்படி கூட ஃபீல் பண்ணக்கூடாது. நம்ம கரெக்டான பாதையில் நம்ம போயிட்டுருக்கும்போது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்மளை தேடி தானாக வரும் அப்படின்றது தான் இங்கே மறுக்க முடியாத உண்மையும் கூட. ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா எவ்வளோ நாளைக்கோ முன்னாடி யாருக்கோ ஒரு நல்லது பண்ணியிருப்பாங்க. பட் அவங்க கூட அதை நினச்சி ஃபீல் பண்ணியிருப்பாங்க, நம்ம இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயம் பண்ணோம். ஆனால் அவங்க ஒரு வார்த்தை கூட நம்மக்கிட்ட ஓகே நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன்னு கூட சொல்ல மாட்டேங்காங்க அப்படின்னு நினைப்பாங்க. நம்ம செஞ்ச உதவிக்கு எந்த ஒரு கைமாறு அவங்க செய்யாட்டியும் கூட பரவாயில்ல, மனசார ஒரு வார்த்தை கூட சொல்லலையே அப்படின்னு கூட நினச்சி பார்ப்பாங்க. அதுவே பார்த்திங்கன்னா கொஞ்ச நாள் கழித்து அவங்களுக்கு வேறு ஒருத்தங்க ரூபத்தில் அது மிகப்பெரிய ஒரு விஷயமா அவங்க கண் முன்னாடி கிடைக்கும். அந்த ஒரு டயத்தில் ஃபீல் பண்ணுவாங்க, பரவாயில்ல நம்ம அன்னைக்கு ஒருத்தங்களுக்கு நல்லது பண்ணாலும் நம்மளுக்கு இன்றைக்கி இந்த அளவுக்கு இந்த விஷயம் நடந்ததுக்கு அதுவும் கூட ஒரு காரணமாக இருக்கும் அப்படின்னு அவங்க சொல்லாமலே இவங்க அதை உணர்கிற அளவுக்கு ஒரு சில விஷயத்த காலம் நம்மளுக்கு கண்டிப்பாக உணர்த்தும். ஒரு சில பேர்லாம் வாழ்க்கையில் நம்மளை சுற்றி நடக்கிற விஷயங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா இருளாகவே இருக்குது, என்னோடய வாழ்க்கை இனிமேல் இதுக்கு ஒரு விடியலே கிடைக்காதா அப்படின்னு நினச்சி ஃபீல் பண்ணுவோம். ஆனால் கண்டிப்பாக பார்த்திங்கன்னா ஒரு இருளுக்கு கண்டிப்பாக ஒரு விடியல் இருக்குது அப்படின்றது தான் இங்கே நிதர்சனமான உண்மையும் கூட. இருளில் நின்றவங்களுக்கு தான் வெளிச்சத்தோட அருமையும் கூட புரியும். உங்கள் உழைப்பு துணிச்சல் இது ரெண்டும் தான் பார்த்திங்கன்னா உங்களோட மகிழ்ச்சியை தீர்மானிக்குது அப்படின்ற விஷயத்த மறந்துடாதீங்க. ஒரு மனுஷன் ஒரு வாழ்க்கையில் தோக்குறான் அப்படின்னா அவன் தோக்குறதுக்கு 1000 ரீசன் இருக்கலாம். ஆனால் அவன் ஜெயிக்கிறான் அப்படின்னா அதுக்கு உழைப்பு மட்டும்தான் காரணமாக இருக்க முடியும். பணமாக இருந்தாலும் சரி, ஒரு மனுஷங்களோட அன்பாக இருந்தாலும் சரி, நம்ம சம்பாதிக்கிற பேர் புகழ் எதுவானாலும் சரி, எல்லாமே பார்த்திங்கன்னா நேர்மையான வழியில் சம்பாதிச்சா மட்டும்தான் நம்மளுக்கு அது என்றைக்குமே நிலச்சிருக்கும் அப்படின்றது தான் இங்கே உண்மை. வெற்றி அப்படின்ற ஒரு விஷயத்த நீங்கள் அடையணும் அப்படின்னா கண்டிப்பாக அதில் அடுத்தடுத்த கட்ட முயற்சிகளை நம்ம எடுத்து தான் தீரணும் அப்படின்றதையும் நிறைய பேர் மறந்துட்டு வெற்றி அடையணும் அப்படின்னு மட்டும் நினச்சிக்கிட்டே இருப்போம். நம்ம நினச்சிக்கிட்டே இருந்தால் மட்டும் பத்தாது, அதற்கான முயற்சிகளை கண்டிப்பாக எடுத்தால் மட்டும்தான் நம்ம வாழ்க்கை மாறும் அப்படின்றத மறந்துடாதீங்க. நம்மளை உதறி தள்ளின உறவுங்க கிட்ட என்றைக்குமே பேசணும் அப்படின்னு நினைக்காதீங்க.